அனைவருக்கும் வணக்கம். அடடா என்ன அண்ணி மறுபடியும் வந்துட்டாங்கன்னு பார்க்குறீங்களா? தேமேன்னு இருக்கலாம்னா இருக்க விட மாட்டேங்கிறாங்களே. இந்த தொல்லை திருமாவளவன் இருக்காரு, என்ன தப்பா ஏதாவது சொல்லிட்டேன்னா? தொல்லை தானே, பெண் சமுதாயத்துக்கு தொல்லை தானே, இந்துக்களுக்கெல்லாம் தொல்லை தானே. ஏன் சார் நீங்கள் மனுஸ்மிருதி அப்படிலாம் பேசுகிறீங்களே? மனுன்னா ஒருத்தருடைய பேருன்னு வச்சுக்கலாம், ஸ்மிருதினா என்ன சார்? சனாதன தர்மத்தில் இப்படி கூறப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்கிறீங்களே, சனாதனானா என்ன சார்? தர்மானா என்ன? கொஞ்சம் சொல்லுங்களேன், அர்த்தம் சொல்லுங்களேன். ஏன்னா உங்களுக்கு பிடிக்காத மொழியில் இந்த வார்த்தைகள், இந்த விஷயமெல்லாம் இருக்குது. நீங்கள் யாரை முன்னிலையில் வச்சுக்கிட்டு இப்படி வியாக்கியானம் பண்ணுறீங்களோ, உங்கள் குருநாதர் பெரியார் தான் சொல்கிறேன், அவருக்கு பிடிக்காத மொழி சார் இது. உங்களுக்கு பிடிக்காத மொழி, உங்களுக்கு புரியாத விஷயம், இதை நீங்கள் வச்சுக்கிட்டு உங்கள் மனசில் இருக்கிற ஆபாசத்தெல்லாம் வெளிப்படுத்துறதுக்காக பெண்களை கேவலப்படுத்தி பேசுவீங்க, பெண்களை இளக்காரமாக பேசுவீங்க, பெண்களை தகாத முறையில் பேசுவீங்க. நீங்கள் பேசுகிறதெல்லாம் கேட்டுக்கிட்டு நாங்கள் சும்மா இருக்கணுமா சார்? இது தமிழ் தெரியாதவங்களுக்கு எங்கே புரியாமல் போயிட போதும்னு இங்கிலீஷில் வேறு சொல்கிறீங்களே சார் இது எல்லாத்தையும். நான் தெரியாமல் கேட்குறேன். நீங்கள் ஒரு பதிவில் சொல்கிறீங்க, நான் கிறிஸ்துவர் அப்படின்னு சொல்கிறீங்க. இருக்கட்டும் சார், நீங்கள் கிறிஸ்டியனாகவே இருங்க, நோ ப்ராப்ளம். உங்கள் மூதாதையர்லாம் எப்படி சார்? அவங்கெல்லாம் இங்கிலாந்துலேருந்து இந்தியாவுக்கு வந்தாங்களா? வெள்ளைக்காரங்களா? இல்லை, ஏன் கேட்குறேன்னா, அவங்களாம் நம்ம ஊருக்காரங்களாக தானே இருந்திருக்கணும். அப்போ நம்ம ஊருக்காரங்கள்லாம் இந்துவாக தானே இருந்திருக்கணும். ஏதோ ஒரு காலகட்டத்தில் மதம் மாற்றம் இருக்குது, அப்படி தானே? அப்போது உங்கள் குடும்பத்தை சேர்ந்த பெண்களையும் நீங்கள் தகாத முறையில் தான் பேசுகிறீங்களோ, எங்களெல்லாம் பேசுகிற மாதிரி? தெரியாமல் கேட்குறேன். ஒரு 1300 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு கும்பல் இந்தியாவுக்கு வந்துச்சுங்க. வந்தவங்க கோவில்லாம் இடிச்சாங்க, செல்வத்தெல்லாம் அடிட்டு போனாங்க. ஒரு 800 வருஷத்துக்கு முன்னாடி இன்னொரு கும்பல் வந்துச்சு, அவங்களும் கோவில்லாம் இடிச்சாங்க, லைப்ரரியெல்லாம் கொளுத்துனாங்க. அவங்க நம்மளை ஆளவே ஆரம்பிச்சிட்டாங்க, மதம் மாற்றம் செஞ்சாங்க. அவங்க இடித்த ஒரு கோவில் தான் நாங்கள் இப்போ மறுபடியும் கட்ட ஆரம்பிச்சிட்டோம். இந்த அயோத்தியாவில் சுப்ரீம் கோர்ட் சொல்லி நாங்கள் கட்டுறோம். ஒரு 300-400 வருஷத்துக்கு முன்னாடி இன்னொரு கும்பல் வந்துச்சு, மதம் மாற்றம் பண்ணாங்க, மொழியை நம்ம மேலே திணிச்சாங்க, அவங்களுடைய கலாச்சாரத்தை நம்ம மேலே திணிச்சாங்க. ஹப்பா, 1947 எல்லாரும் போயிட்டாங்கடா சாமி, இனிமே சுதந்திரமாக நாம் வாழணும்னு நினச்சா இதோ இந்த மாதிரி தொல்லை. ஏன் சார் நீங்கள் பெண்களை கேவலப்படுத்தி பேசுகிறீங்க? அது என்ன சார்? அதை விட கேவலமாக நடிகைகளை பற்றி, எங்களை பற்றி பேசுகிறீங்க. அது எப்படி சார்? உங்களுக்கு என்ன சார் தெரியும்? கலையை பற்றி, கலாச்சாரத்தை பற்றி, கலைஞர்களை பற்றி, கோவில்களை பற்றி, சிற்பக்கலையை பற்றி என்ன தெரியும் உங்களுக்கு? கோவிலில் இருக்க சிற்பங்கள்லாம் ஆபாச பொம்மைகளா சார்? அப்படிதானே நீங்கள் சொல்கிறீங்க, பொதுக்கூட்டத்தில் சொல்கிறீங்க. கொஞ்சம் கூட பயம் இல்லாமல் அதுக்கு 4 பேர் கைவர தட்டுறாங்க. அப்போ தஞ்சாவூரில் இருக்க பெரிய கோவில், பிருஹதீஸ்வரர் கோவில், ராஜராஜ சோழன் கட்டினது, அது அப்படிதானா சார்? அங்கே இருக்கக்கூடிய சிற்பங்கள்லாம் ஆபாச பொம்மைகளா சார்? தில்லை நடராஜர் கோவிலில் 108 கரணா இருக்கே, அது எல்லாமே ஆபாச பொம்மைகளா சார்? உங்களை சிதம்பரத்துலேருந்து நாடாளுமன்றம் வரைக்கும் அனுப்பியிருக்காங்களே, இந்த மக்களுக்கு இதெல்லாம் கேட்கலையா, புரியலையா, தெரியலையா? என்னைக்கு முழிச்சுக்க போகிறாங்க எல்லாரும்? யூ ஷுட் பி arrested for what you have said. You should be put behind bars for violating sentiments of Hindus and women in particular, for defaming women, for speaking ill of them. அது எப்படி தான் அரசாங்கம் உங்களை விட்டு வச்சிருக்கோம்? ஒரு விஷயம் சொல்கிறேன், மகாபாரதத்தில் கண்ணபிரான் என்ன பண்ணுறாரு, சிசுபாலனுக்கு 100 தடவை தவறு செய்யறதுக்கு வாய்ப்பு கொடுக்குறாரு. நீ தவறு பண்ண தம்பி, பரவாயில்ல பண்ணிக்கோ அப்படின்றாரு. 101வது தடவை நீங்கள் 1000க்கு மேலே தப்பு பண்ணிட்டீங்க சார். உங்களுக்கு பதில் அடிக்காமல் நாங்கள் இருக்க மாட்டோம். ஆனால் நாங்கள் சனாத்தனி சார், சட்டத்தை நாங்கள் கையில் எடுக்க மாட்டோம். இந்த ஃப்ரான்ஸில் ஒரு கார்ட்டூனுக்காக தலையே சீவிட்டாங்களே, பெங்களூரில் கூட ஒரு ஃபேஸ்புக்கில் கார்ட்டூன் போட்டதுக்காக போலீஸ் ஸ்டேஷனே கொளுத்திட்டாங்க. நாங்கள் சட்டத்தை கையில் எடுக்க மாட்டோம் சார். எங்களுக்கு அஹிம்சா பரமோ தர்மா. அஹிம்சானா என்ன சார்? தெரியும்ல. தர்மானா இப்போ என்னன்னு புரிஞ்சிச்சா? அந்த அஹிம்சையை கடைப்பிடிக்கிறது தான் எங்கள் தர்மம். அதனால் நாங்கள் எங்கள் கோபத்தை, அருவருப்பை, ஆவேசத்தை, எங்களுக்கு இருக்கக்கூடிய வருத்தத்தை பேலட் பாக்ஸில் வாக்குப்பதிவு பண்ணுற இடத்துல காமிப்போம். நீங்கள் பொறுத்து இருந்து பாருங்கள், எப்படி இந்துக்கள்லாம் உங்களுக்கு பதில் அளிக்கிறாங்கங்கிறத பொறுத்து இருந்து பாருங்கள். இந்த ஸ்வச்ச பாரத்னா ரோட்டில் இருக்கிற குப்பையை க்ளீன் பண்ணுறது மட்டும் இல்லை, உங்கள் மனசில் இருக்குல்ல அழுக்கு, உங்கள் மனசில் இருக்குல்ல ஆபாசம், உங்கள் மனசில் இருக்க பெண்களை பற்றி தவறான கேவலமான ஒரு ஒப்பீனியன்,
அது எல்லாத்தையும் நாங்கள் துடைப்போம் சார். ஸ்வச்ச பாரத்தில் அதுவும் உண்டு. புரிஞ்சதுங்களா? உங்களுக்கு பதில் தேர்தலில் கிடைக்கும்.